வணக்கம். முதலில் தலைப்புச் செய்தி. தியாக தீபம் அன்னை பூபதியின் உருவப்படத்திற்கு சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி. இனி விரிவான செய்தி. தமிழ் மக்களின் உரிமைகளை வலியுறுத்தி மட்டக்களப்பில் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாக தீபம் அன்னை பூபதியின் 36வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு அவரது உருவப்படம் தாங்கிய ஊர்தி மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி நகரை வந்தடைந்தது. இந்நிலையில் உயிர் நீத்த தியாக தீபம் அன்னை பூபதியின் உருவப்படத்திற்கு அப்பகுதி மக்கள் சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் ஏற்பாட்டில் இவ்வூர்தி பவனி யாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பமாகி இருந்தது. மட்டக்களப்பு நகரில் அமைந்துள்ள மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு முன்பாக 1988 மார்ச் 19ஆம் திகதி உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்த அன்னை பூபதி 1988ஆம் ஆண்டு ஏப்ரல் 19ஆம் திகதி தனது உயிரை துறந்தார். பூபதி அம்மா அவர்களுடைய 36ஆம் ஆண்டு நினைவை முன்னிட்டு யாழ் நல்லூர் முற்றத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த வாகன பேரணியானது வடகிழக்கு தாயகத்தில் இருக்கின்ற 8 மாவட்டங்களுக்கும் சென்று இந்த மக்களுடைய அஞ்சலிக்காக இந்த ஊர்தி பவனியை எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடியில் இந்த பேரணி வந்தடைந்திருக்கின்றது. அன்னை பூபதி அம்மா அவர்கள் 36 வருடங்களுக்கு முன்னர் எமது தேச விடுதலைக்காகவும் எமது தேசத்தில் நிலை கொண்டிருக்கின்ற இந்திய இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்புகளையும் நிறுத்த வேண்டும் என்று உலகில் ஒரு முதல் பெண்ணாக, அதாவது உண்ணா நோன்பிருந்து தன்னுடைய உயிரை துறந்த ஒரு வீர பெண்ணாக இந்த உலகத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த வீர பெண்மணியினுடைய இந்த ஊர்தி பவனினை மக்கள் பெருந்திரளாக வந்து உணர்வுபூர்வமாக இந்த பூபதி அம்மா அவர்களுடைய இந்த ஊர்திக்கு தங்களாலான அஞ்சலிகளை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள்.